இன்று சிறப்பாக ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் திருமலை மற்றும் சேதநகர் கிராமத்தார்களால் நடைபெற உள்ளது. 2 கிராமத்தார்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். இங்கே நடைபெறும் நாடகத்தில் எந்த ஒரு அரசியல் சார்ந்த பாடல்களையோ எந்த ஒரு சாதி சார்ந்த பாடல்களையோ தயவு செய்து யாரும் நடிகர்களிடம் பாடச் சொல்லி துண்டு சீட்டு கொடுக்க வேண்டாம் என்று 2 கிராமத்தார்கள் சார்பாக கேட்டு இந்த நாடகத்தை அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பொண்டாட்டி ஒழிக அப்பாட்டி வளர்க்க. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் ஒரே மூச்சி ஒரே வாய பார்த்துட்டு பொண்டாட்டி சரி குடும்பம்னா அனுசரிச்சுட்டா போகணும். சரி, என்ன தெரியும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்பாட்டி நல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கா வீட்டுல சாப்பிடுவேன்? 2 நாளைக்கா ஹோட்டல்ல சாப்பிட்டா தானே ருசி இருக்கும். நீ 2 நாள் சாப்பிட நிக்கிற, உன் பொண்டாட்டி 4 நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா ஹோட்டல்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதான். தெருவுல தான் நிக்கிறது. பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி வணக்கம், வந்தனம், நமஸ்தே. பேரமார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா கமிட்டியாளர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிக மக்களே, கலாகலான்னு இருக்காங்க. ஆமா, அருமையான ரசிகர்கள். அதாவது இங்க நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கள் எல்லாம் தொழிலாளி. ஆனா இன்னைக்கு மாதிரி கூட்டத்தை இதுவரை பார்த்தது இல்லையா? நானும் நாடகத்துக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. இது மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஒரு 100 நாள் விளையாட்டு சாப்பிடறதுக்கு தனித்தனியா உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி மாதிரியே இருக்கு. இந்த வேலைக்கு போற விதத்துல நான் வளர்த்த ஆத்தாக்க தூச்சட்டில சோத்த கட்டிக்கிறது, வாட்டர்கல்ல தண்ணி, ஒரு துண்டு, ஒரு சாந்து சட்டி, தலைக்கு வச்சு படுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டே வரங்க கம்மாக்கல்ல இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு வரங்க துண்டை விரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு? துண்டை விரிச்சு உட்காந்து வெத்தலா போடுறதுக்கு. துண்டை விரிச்சு பாருங்க உட்காந்து வெத்தலா போட ஆரம்பிப்பாங்க. வெத்தலா போடல பேசுறேன். ஏன் கருப்பாய் உனக்கு தெரியுமா? தங்கராஜ் பொண்டாட்டிய குமார் தான் வச்சிருக்கான் நம்மள, உனக்கு தெரியுமா? அது மட்டும் மாடி அவங்க பேசி அது மட்டும் மாடி ஆண்டு கதையை கேட்கிறேன்.
நம்ம காளியம்மா விட்டு போய் யாரோ வெள்ளஞ்சலமா போறானா வரானா மோட்டர் பைக்கு வைக்கிற இடத்துலடி வைக்க போறதாண்டி ஆடுது அப்படிங்கிறாரு. சரி அதுதான் போனா போகுது. ஒரு மனுஷனுக்கு குழந்தை வந்தா என்ன செய்யணும்? குழந்தை வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு கையில் அடிக்கிற காசை கொடுத்துறதே மரியாதை. நான் வளர்த்தாத்தாங்க அப்படி இல்லை. இங்க இருந்து போவாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துட்டு பாருங்க சக்கரை தொட்டு வைப்பாங்க, தொட்டு வச்சு பாருங்க கையில் அடிக்கிற காசை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு பாருங்க அந்த பிள்ளைய தூக்கி பார்க்கறது அப்படியே ஆத்தி இந்த பகையில பாரி அவங்க சித்தப்பன ஒரு சாப்பில் இருக்காண்டி அப்படிங்கிறது. அவங்க ஆத்தி கிடப்பாங்க, அவங்க மயிரோத்தின்னு வந்துடுறாங்க. போனோமா நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்னு வரவில்லை. நாளைக்கு அருமையான ரிசி இருக்கியே. நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 அரிய கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நீங்கள் நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறு சிறுமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஒன்று 3000 4000 5000 கிடக்கு. எங்க கிடக்கு? அப்ப எடுத்து வரேன். நீங்க காதுங்கிறது வேமா போய் அம்புட்டு சம்பளம் வாங்குற ஆளுங்க. நல்ல வேலை, பின்னாடி ஒரு பள்ளம் தாண்டா பெரிய பள்ளமா கிடக்கு. அசந்த கடை ஒண்ணுக்கு இருக்கிறோம். தூக்கத்துல எந்த தடுமாறியாண்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் பிளேஸ். தூக்கத்துல எந்திரிச்சு ஒண்ணுக்கு அடிக்கணும், அடிச்சா ஜாக்கிரதையா போகணும். அதோட அப்புறம் ஆளு காணாம போயிடும். ஆளு தேடிக்கிட்டே தெரியும். உள்ளூர் ஆளுக்கு தெரியும் இங்க பள்ளம் கிடக்குன்னு. ஓமானியாவாளுக்கு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா. அதுக்குதான் முன்னாலே வந்து பேக்க வைக்காம பாத்துட்டேன். ஏன்னா எனக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிற பழக்கம் உண்டு. திடீர்னு நடக்கிறோம் உள்ள இறங்கிட்டோம்னா இப்படி நடந்து வர மாதிரி இருந்தாலும் தேவையில்ல. போற வழியில காலை கையெல்லாம் போயிடும். நடந்து போக மாட்டேன், அப்படியே பறந்து போவேன், உருண்டுருவா அப்பெல்லாம். ஏன்னா முன்னாலே அது இருக்கு அந்த ஆபத்து ஆனது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதை முன்னாலே முக்கியமா சொல்லணும். சில கம்பெனி இருக்கு, தண்ணி வண்டி கம்பெனிலாம் இருக்கு. 10 பைசாக்கு புண்ணிய பண்ண மாட்டா, தண்ணியை குடிச்சு பெரிய அம்பக் பண்ணுவேன். நாடாக்கு நடத்துறதே நான் தானே. நீ நடத்துறன்னு சொன்னாலும் சரி, பள்ளத்துல வந்துடாத. அது விவரத்தை சொல்லிடுறோம்ல. நல்லா ஞாபகப்படுத்துப்பா. நடத்துறாம நீ உள்ள நடத்திடாம நாங்க நாடகத்தை நடத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். அருமையான ரசிகர்கிய உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயின்னு சொல்லியிருக்காங்க. ஒரேதான் சிரிச்சோம்னா குடும்பம் சிரிச்சு போயிடுறேன். பார்த்து இருந்துக்கிறாரு. பாத்து சிரிப்பா. ஆமா, அது பகலைக்கு சிரிக்கிறேன், ராத்திரிக்கு சிரிக்க வைக்கிறேன். அது என்ன செய்யும் குடும்பம் எப்படியோ. இதுல நோட்டீஸ்ல நம்மள போட்டு எப்படி நகைச்சுவை சூறாவளியா. சூறாவளினா சுத்தி சுத்தி வரும்ல காத்து. அது மாதிரி நம்ம நகைச்சுவையை காட்டணுமா? நம்ம திறமைய, எங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். நீங்க எப்படி வர நாடகத்தை சீர்திருப்பம் ரசிக்கணும். நான் வளர்த்த ஆத்தாக்காரம் முன்னால் வந்து உட்காருங்க. ஏன்னு எல்லாரும் நாடகம் பார்க்க வந்த கம்பெனி மாதிரியே தெரியும். வேற எப்படி எல்லாம் பிக்னிக் போற மாதிரியே வந்திருக்கு. பிக்னிக்னா பாய் 2 நாய் புல்ல ஊட்டி வாட்டுக்கல்ல தண்ணி அடியே வாட்டுக்கல்ல தண்ணி குடிக்கலாம். பாய் சரி பிரிச்சு உட்காரலாம். நாய் எதுக்கு? நாய் எதுக்குன்னு கேக்குறீங்க? பாயில குழந்தை பிரிய பண்ணிட்டா நக்க ஒரு நாய். ஏன்டா நீ தான் வந்திருக்கீங்க? எதுக்குடா அது? வெளியே ஊருக்கு ஊரு அசிங்கப்படுத்துறே நம்ம வேலை. அண்ணா இப்ப வாங்க, மலை போடுங்க வாங்க ராஜா. இப்ப போட்டது இதான் மரியாதை. இல்ல நோட்டீஸ் உள்ள உண்மை எல்லாமே உண்மைதான். பொய்லாம் இல்லை. பிறகு ஏஜென்ட் அப்படியெல்லாம் இல்லை. அது நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. இங்கு ஆர்மனியத்துக் கொண்டிருக்கும் அன்போனார் புதுவையை சேர்ந்த ஆர்.கே. மூர்த்தி அவர்களுக்கு திருமலை சேதுநகர் கிராமத்தார்கள் இருவரும் இணைந்து மலர் மாலை அணிவிக்கப்படுகின்றது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்போனார் இளங்க அவர்களுக்கு திருமலை சேதுநகர் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகின்றது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்போனார் ரமேஷ்குமார் அவர்களுக்கு 2 கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகின்றது. தாள மாஸ்டர் அன்போனார் இன்ப செல்வம் அவர்களுக்கு திருமலை சேதுநகர் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை மற்றும் கொண்டிருக்கும் எம்பி கார்த்திகராஜ் அவர்களுக்கு திருமலை சேதுநகர் கிராமத்தார்கள் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஏன்னா மாலை வர்றது பெருமை. மாலை அளித்து மறை செய்த திருமலை சேதுநகர் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாடு கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய திருமலை சேதுநகர் கிராமத்தாருக்கு மனம் குளிர்ந்த நன்றி. ஏன்னா மாலை எதுக்கு போயிட்டு இருக்காங்க? தம்பி ஒழுங்கா நடிக்கணும், இல்லைன்னா காலையில கிடா விட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கிடா விட்டுட்டானா மாலையை கலட்டிடக்கூடாது. பாத்துக்க, தலையில தண்ணி ஊத்தி குளிச்சுட்டேன். அதனாலதான் முன்னாலே போடுறாங்க. தம்பி மாலை விடுற சரி குளிக்கிட்டே உனக்கு வெட்டு இருக்கு. ரொம்ப தெளிவா பண்ண. ஆனா அசந்து இப்படி குனிஞ்சா அப்புறம் அசந்து அதுல சில கிடா கிரிமினல் பிடிச்ச கிடா இருக்கு. கோயில் கிடான்னு கொண்டாந்து விடுவாங்க. 2-3 நேரம் தண்ணியை ஊற்றுவாங்க. அது கடுப்புல இருக்கும். இதான் கிடாக்காரனே ஒதுங்கி இப்படி உதவி எப்படியா விட்டுருவாங்க கிடாய். அப்படி கிடாய் இருக்கு. எங்களுக்கு மலைமாற அணிவித்து பெருமைப்படுத்திய திருமலை சேதுநகர் கிராமத்தாருக்கு ஒளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இனியே தொடங்குகின்றோம்.
நன்றி வணக்கம். முன்னால வாங்க. நான் இன்னைக்கு தான் கம்பெனிலாம் எப்பவும் நம்ப கூடாது. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த இருக்கார் தம்பி, இவர் யார் தெரியுமா? இவர் தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சி. இந்த இருக்கார், இவர் யார் தெரியுமா? இவர் தான் நோனி. தோனி. இந்த இருக்கார் தம்பி, இவர் யார் தெரியுமா? இவர் தான் சடேஜா. அடிச்சாம்பாரு ஜடன்னு மூத்தா இருந்தா மூதை வேற அடிக்க போகுது. ஆமா, இந்த கம்பெனிலாம் இப்போ இருக்கு. 12 மணிக்கு மேலே பார்க்கணும். ரோட்டில் தவக்கால கற்று கிடக்கிற மாதிரி காலையே விரைச்சிடும். ஆனால் நம்ம ஊரில் விரைக்காத நம்பிக்கை இருக்கு. கம்பெனிங்க தலை வச்சு படுக்கிற மாதிரி இருந்தாலும் தலையை எங்கேயோ வச்சு காலை அங்கே நீட்டிடுங்க. ரைட்டா? அசந்த நீங்கள் வீட்டில் தலையை அங்கிட்டு வச்சுட்டு காலை அங்கிட்டு வச்சியா சில ஆள் கோவத்தில் காலை தூக்கி விட்டுருவாங்க. நம்ம பல்ட்டி அடிச்சு போகிற மாதிரிலாம் வரும். ஏன்னா தூக்க வரத்தில் பல்ட்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வரும். நாளைக்கு விடிய வர நாடகத்தை ரசிகன் சொல்லிக்கொண்டு நான் நாடகத்தை எப்படி பார்க்க தெரியுமா? ஹலோ, கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. நடிகர் போறது பெருசு இல்லை. திண்டுக்கல், கோவில்பட்டி, கரூர், மாயவரம், மன்னார்குடி, புதுக்கோட்டை, தோரங்குறிச்சி, இங்க இருந்து காரைக்குடி, இங்க இருந்து நாடக நடிகர் போறது பெருசு இல்லை. ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும். 50,000க்கு நீங்க நடிகர் போட்டாலும் சரி, 40,000க்கு நடிகர் போட்டாலும் சரி, ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா ஒளிபெருக்கி நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இசை கலைஞர் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து நாடக நடிகர் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து யார் நல்லா இருக்கணும்? நாடக அமைப்பாளர் சாமியன்னு ரெங்கநாதன் நல்லா இருக்கணும். ஏன் அவங்க நல்லா இருக்கணும்? ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க நல்லா இருந்தா தான் காலையில தலைக்கு 200 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுப்பாங்க. இல்லைன்னா பேசுன குறைச்சுன்னு பேசுன 27,000த்துல 7,000 எடுத்துட்டு 20,000 தருவாங்க. ஆமா, அப்படி கம்பெனி இருக்கு. ஆமாண்ணே, சில ஏஜென்ட் இருக்காங்க. ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம சங்கத்துல வந்து நம்மளை பாட்ட தம்பி உன்னை தானே இந்த ஊர்ல கேட்டிருக்காங்க, நம்ம முன்னாடி வந்த நல்லா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி உன்னை தான் கேட்டான்னு சொல்லி போட்டு வருவாங்க. சரி, போட்டு வந்து நம்ம நாடகம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா வருவோம். அண்ணன் நாடகம் நம்ம நல்லா சிறப்பா பண்ணிடணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துல ஒரு நல்லா நடிச்சு கொடுக்கணும் அண்ணனுக்கு. அப்பதான் அண்ணன் இந்த ஏரியா உள்ள நாடகத்துல வாங்குவார், நம்மளே நாடகத்துல போடுவார். அப்படி ரொம்ப மெனக்கட்டு தொழில்னா ரொம்ப மெனக்கட்டு படிப்பான், ரொம்ப மெனக்கட்டு தொழில் செய்வான். செஞ்சுட்டு இருக்காரு. காலையில வார வெள்ளன நாடகம் முடிஞ்சிடும். முடிஞ்சவனா வார ஊரை விட்டு தாண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி விட வேலை நிப்பாட்டிடுறாரு. நாடக அமைப்பாளர் வேலை நிப்பாட்டிடுறாரு. வேலை நிப்பாட்டி வாரு, வேலை சுத்தி சுத்தி வர்றாரு. தம்பி குறைச்சிடா,
என்ன குறைச்ச வேற வேற சுத்தி வரீங்க? வேற வேணா சுத்தி சுத்தி வர்றது தம்பி எதுக்கு? குறைச்சிடா. எல்லாம் காசு குறைச்சுன்னா குறைச்சுன்னு சுத்தி விடுவாங்க. ஆனா நம்ம ஏஜென்ட் அப்படிலாம் ஏஜென்ட்லாம் இல்லை. அதுல சில ஏஜென்ட் இருக்கா எப்படி தெரியுமா? இந்த மாசி மாசத்துக்கு முன்னாடி நாடா கொடுப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நாடா கொடுத்தா நம்ம ஆளுக்கு என்ன சொல்றது? தம்பி நாளைக்கு ஒரு நாடா இருக்கு போயிட்டு வருவோமா? நாளைக்கு ரமேஷ் அண்ணே நாளைக்கு ஒரு நாடா இருக்கு போயிட்டு வருவோமா? சரி 5000 ரூபாய் பேசிருக்கு, ஆளுக்கு 300 ரூபாய் எடுத்துக்கணும். அப்ப என்ன சந்தோஷமா நாடா இருக்குடா போயிட்டு வரணும்டா அப்படின்னு சொல்லி நாடா புக்கா எடுத்து நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு நாடா இருக்கு போயிட்டு வருமா? போயிட்டு வருவோம். தெரிஞ்ச படம் தான். சில ஆள் என்ன செய்வாங்க, வீட்டுல இருக்க என்ன செய்ய, வீட்டுல இருந்த டீ குடிக்கோட செலவு இருக்காது. ஏற்கனவே போகும்னு நம்ம நாடா தான் நல்லா பண்ணிட்டு வருவோம். அதையும் விட மனசு இருக்காரு. ஆமா அதையும் விட மனசுக்காரு. அதுலயும் பேசலாம், அதுலயும் தொகை எடுப்பேன். அப்படியெல்லாம் இருக்கு. ஆமா அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான நாடகடியர்கள், அருமையான நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள், அருமையான நாடக அமைப்பாளர். இது கூட்டமானது என்ன பெரிய கூட்டம். நேற்று போயிருந்த ரெட்டியப்பட்டின ஒரு ஊர். கூட்டம்னா என்ன கூட்டம் கேட்குறிய? கடுமையான கூட்டம். ஒரு 5000-6000 பேர் கூட்டம் இருக்கு. அந்த அளவு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா கால எல்லாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. என்ன செய்ய போறோமோ ஏது செய்ய போறோமோ பயந்துருச்சு. அந்த கூட்டத்துல பாருங்க முன்னால ஒரு 40-45 வயசு இருக்கும். வெள்ளை நிலைமா இருக்கா, தண்ணி போத முதல் இருக்க செயல் இல்லை. தலையை ஆடிட்டு உட்காந்துருக்கு. நான் முன்னால் வந்து பேசிக்க இருக்கேன். அவர் ஏதாவது தம்பி பப்புனுக்கார் தம்பி நீங்க நடிச்சது போதும் குளத்தும் போது உள்ள வந்த தம்பி அப்படின்னு. எனக்கு ஆரம்பமே சீன் போச்சு. ஏன்னா ஆரம்பமே உள்ள வச்சாரான்னு என்ன கதைன்னு தெரியாது. அப்புறம் உள்ள விட்டு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லிட்டேன். சரி டான்ஸ்கார பிள்ளை வந்து ஆடிக்கிட்டு அந்த பிள்ளை தங்கச்சி இன்னும் நீ உள்ள விட்டு வள்ளியை மாறுச்சுன்னு சொன்னாரு. சரி கதையை எதிர்பார்க்கிறா அவள அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா வந்து இங்க ஆதிவராட்சத்தின் பாடிக்கிறது. சரி அதே தங்கச்சி நீ உள்ள விட்டு நாரதரை வர சொன்னாரு. புராணத்தை எதிர்பார்க்கிறா அவள அப்படின்னு பாரு. 1:30 மணிக்கு வர்ற நாரதரை பாரு 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். ஆமாண்ணே 12 மணிக்கெல்லாம் நாரதர் வந்து நாராயணன் சொல்லியிருக்காரு. இந்த தண்ணி போதில இருந்து சொல்றார், தம்பி நாராயணன் டீ கடையில் இருக்கா, நீங்க போய் ராஜபாட்டை வர சொல்லுங்க தம்பி அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானு எல்லாரும் போச்சுறியே எல்லாரும் வர சொல்றியே என்னென்ன விவரம் அப்படின்னு கேட்டேன். ஒன்னுல தம்பி சும்மா தான் சொன்னார். அது என்னென்ன விவரத்தை சொன்ன. ஒன்னுல தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துருக்கோங்கன்னு அதனால வருதுங்க தம்பியா. குடியாரும் போதே அவன் போட்ட போதைக்கு நாங்கள் நாடாக்காரங்க எழுத்தா போயலாம். ஒவ்வொருத்தனா போடா ஒவ்வொருத்தனா நான் நினைக்கிறேன். இவர் தான் ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பார்வாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூளை வச்சிருக்கான்னு கட்டிங்க திங்க சோறுங்க வந்தவனே நம்மளுக்கு சித்திரை வருதுறேன். முதல் போட்டவங்க யாருமே இல்லை. என்னென்ன நாடா முடிச்சிருக்கு காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். எவன் சொன்னான்னு அவன்கிட்ட காசை வைக்கடா அப்படின்னு ஊருக்கார சொல்லிட்டாங்க. அப்போ நாராயணத்தை தப்பிச்சு வந்தது தாலி பாக்கியம். சரி அதுதான் போனா போன்னு வச்சுக்கிறேன். நேற்று நாடகத்தை முடிச்சுட்டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றேன். இன்னும் கொஞ்ச நாள் பிச்சை தான் எடுக்கணும்ல. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நாடகத்தை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன். என்ன நாடகத்தை முடிச்சு பாருங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன். ஒருத்தர் இங்க இருந்து வந்தேன். என்னையே சுத்தி பார்த்தேன். என்னடா சுத்தி வர நம்ம ரசிகா இருப்பேன் அவளை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணே நீங்க என்ன வேலையில பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணே என்ன நாடகத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு. நாடகத்தில் நடிக்கிறது என்ன நாடகக்காரங்க சாகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ மரியாதை நமக்கு. ஆமாம் எல்லாரும் அனைவரும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து என்ன இன்னைக்கு 2 கிராமம் சேர்ந்து இன்னைக்கு நாடகம் வச்சுருக்காங்க. திருமலை சேதுநகர் கிராமத்தார் இருவரும் சேர்ந்து நாடகத்தை சிறு திருப்பமாக வச்சுருக்காங்க. அனைவரும் இருந்து நாடகத்தை சிறு முன்மா ரசிகன்னு சொல்லிக்கொண்டு ஏன்னா நேரத்துக்கு தக்கன தொழில் பண்ணணும். யாரும் நம்மளை உள்ளவோன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம டயத்தை நம்ம சரியாக வச்சுக்கிறோம். அதனால் என்ன கருத்திலும் பொன்னகரம்ப விளங்கக்கூடிய திருமலை ஸ்ரீ மலை கொழுந்தீஸ்வரர் கடம்பவன ஐயனார் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு திருமலை கிராமத்தார்கள் மற்றும் சேதுநகர் கிராமத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்கள் துர்மிவனம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவின்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடித்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வலிமடம் சீர்திருப்பாடு. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. ஆகவே முத்தமிழை மொழியை கற்று
சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பிசை வெந்தன் புதுகையைச் சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் இவர்களும் அருகிலே வேடன் வேடன் விருத்தினருக்கு காத்து வருகிறார்கள். எதிகமனை உரையாடி குயில் போன்று போயிட்டு கோயில வாங்கி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் தனக்கென வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த கலைமாமணி GM சித்திரசெல்வி அவர்கள் இவர்களிலே பள்ளியாருக்கு காத்துக் கொடுக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடகங்களை நிகழ்தானே இன்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் இவரும் இடையிலே நாடகருக்கு காத்துக் கொடுக்கிறார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அனுபவனார் சென்றமலம் தனக்கென வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த கலை நன்மணி RK மூர்த்தி அவர்கள் இவரும் இடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டை செய்வார்கள்.